பேசுவ அன்பேசுவ அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பிருந்தாஷி சார் அவர்களை குழுவின் சார்பாக என்று வரவேற்கிறேன். சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம். இன்றைய தலைப்பு ஆன்மீக அறிவியல், ஆன்மீகமும் அறிவியலும். அதுதான் இன்றைக்கு தலைப்பு. இது ஒரு முக்கியமான தலைப்பு. அதாவது ஆன்மீகம் என்பது ஒரு வேறு தளம், அறிவியல் என்பது ஒரு வேறு தளம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை தான் இருக்கு. பட் உண்மையிலேயே அது அப்படிதானா? அறிவியல் என்பது வேறு தளமா, ஆன்மீகம் என்பது வேறு தளமா என்பதை பற்றி தான் நம்ம சிந்திக்க போறோம். அதை பற்றி தான் நம்ம உரையாடணும். பாத்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம், அது சம்பந்தப்பட்ட ஆய்வு, அது சம்பந்தப்பட்ட தேடல், பயணம். இது ஆன்மீகம். அறிவியல்ன்றது நமக்கு எல்லாமே தெரியும். பொருள் தன்மையை வச்சு, மெட்டீரியலை வச்சு அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய ஆய்வுகள், அதனுடைய பயன்கள், இதை பற்றியான ஆராயிறது, அதற்கு வேறு வேறு பயன்பாட்டுக்கு அதை மாற்றுவது, கொண்டு வருவது, இதுதான் அறிவியல். இந்த அறிவியலும் ஆன்மீகமும் எப்படி, ஆன்மீகத்துக்குள்ள எப்படி அறிவியல் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை நம்ம நேரடியா சொல்லணும்னா, ஆன்மீகம் என்பது அறிவியலின் ஒரு ஒரு வேறு தளம், ஒரு உச்சம் கூட சொல்லலாம். அதாவது ஒரு தனி மனித உள்தன்மை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் என்பது அறிவியலின் வேறு தளம், அறிவியலின் ஒரு உச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா ஒரு கெடு வாய்ப்பா இந்த சமீப அறிவியல் மேற்குலகத்தின் கையில போனதுனால அவங்கதான் இதுதான் அறிவியல் என்று நமக்கு புகட்டுறதுனால அதை தான் நம்ம அறிவியல்னு நினைக்கிறோம். நம்மளுடைய அறிவியலும் நம்மளுடைய இந்திய கலாச்சாரம் இல்ல வெறும் பண்டைய பெரிய பெரிய கிரேக்க, சைனா வேற கலாச்சாரங்களும் அவங்களுக்கும் எல்லோருக்கும் தனிப்பட்ட வகையில நிறைய அறிவியல் சார்ந்த ஆய்வுகளும் அதை பற்றிய ஒரு முடிவுகளும் இருக்கு. அந்த பண்டைய எல்லா கலாச்சாரத்திலையுமே ஆன்மீகம் சார்ந்த ஒரு தெளிந்த ஒரு கருத்துக்களும் ஒரு ஆய்வுகளும் அதற்கான விடைகளும் இருந்தது. பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம இந்த அறிவியலை பத்தி நம்ம ஆராயும் போது ஒரு ரெண்டு வகையா கூட நம்ம சொல்லலாம். அதாவது நம்மளுடைய உடல் புலன்கள், நம்மளுடைய ஐம்புலன், அந்த அறிவு, இதற்கு உட்பட்டு நமக்கு தெரிந்த எல்லா விஷயத்தையும் நம்ம பொதுவா அறிவியல்னு சொல்றோம். நம்முடைய புலன்கள் மூலமா நம்ம உணர்றது ஐம்புலன்கள், அறிவு, இது சார்ந்து நம்ம தெரிந்து கொள்வது, உணர்வதை நம்ம அறிவியல்னு சொல்றோம். அந்த ஐம்புலன்கள், அந்த அறிவு தாண்டி ஒரு உள் விஷயமா அந்த உயிர்த்தன்மை, ஆன்மத்தன்மை, அந்த விஷயத்துக்குள்ள போகும்போது அறிவியல் அங்க அதோட நம்ம நிறுத்திடுறோம். அந்த அறிவியல் பாத்தீங்கன்னா அது வேறு தளமான அறிவியல். அந்த ஆன்மீக அறிவியல் என்பது அது ஒரு வேறு ஒரு தளத்துல இருந்தது. அதாவது அறிவுக்கு உட்பட்ட அறிவியல், அறிவு கடந்த ஒரு அறிவியல் கூட சொல்லலாம். நம்ம அறிவுக்கு உட்பட்டு நடப்பவை, அந்த உட்பட்டு நடக்கிறது தான் வெளிப்புற அறிவியல். நம்ம உடல் சார்ந்து, பொருள் சார்ந்து, புலன்கள் சார்ந்து இயங்குற அறிவியல். அதை தாண்டி வேறு ஒரு அறிவியல் இயக்கமும் இருக்கு. அதை நம்ம ஆன்ம அறிவியல் அப்படின்னு சொல்றோம். பொதுவா அந்த அறிவியல் இயக்கத்தை நம்ம வச்சு பார்த்தோம்னா, நம்ம ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அறிவியலினுடைய ஆய்வு எப்படி இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல பெருமை நம்ம பண்டைய காலங்கள்ல நம்மளுடைய யோகிகள், சித்தர்கள், ஞானிகள், அவங்க ஒரு வகையில நம்ம சொல்லணும்னா அவங்கெல்லாம் அறிவியலாளர் தான், சயின்டிஸ்ட் தான் அவங்க. பட் அவங்களுடைய அறிவியல் தன்மை வேறு தளத்துல இயங்குது. அந்த கால தன்மைக்கு ஏற்ற ஒரு இயக்கமா இருக்கு. அதாவது இப்ப எப்படி அறிவியல் ஒரு உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, புலம் சார்ந்து என்ன பயன்களை கொடுக்குது, என்ன விளைவுகளை கொடுக்குது, அதற்கு என்ன தேவைப்படுது, இது சார்ந்துதான் இப்ப இருக்கிற சமீப அறிவியலும் இயங்குது.
அந்த காலத்தையும் அவங்களுடைய அறிவியல் ஆய்வு, அறிவியல் தேடல், ஆராய்ச்சி அந்த ஒரு சம்பந்தமா தான் இயங்குது. அதாவது நம்மளுடைய உடல் தேவைக்கு என்ன, நம்மளுடைய மனம் தேவை, நம்மளுடைய புலன்களுக்கான ஒரு தேவை, அதை சார்ந்துதான் அந்த அறிவியல் இயக்கம் இருக்கு. ஸோ அந்த வகையில நம்ம பார்க்க போனா அந்த அந்த அறிவியலின் ஒரு நீட்சியா தான் இந்த உடல், மனம், புலன்கள் சார்ந்த ஒரு அறிவியலின் ஒரு நீட்சியா தான் ஒரு உள்பயண அறிவியல். தனக்குள்ள தான் யார், தன்னுடைய மூலம் என்ன, நம்மளுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்னு ஒரு ஆய்வுக்குள்ள போகும்போது தான் அந்த ஆன்மீக அறிவியல் ஸ்டார்ட் தொடங்குது. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீக அறிவியல் பாத்தீங்கன்னா அந்த வெளிப்புற அறிவியல் எல்லாமே ஒரு முடிவுக்கு, ஒரு தெரிந்த தன்மைக்கு வந்த பிறகுதான் அந்த உட்புற அறிவியலே தொடங்குது. இன்றைய அறிவியல் அது போற போக்கு, அதனுடைய தீவிரத்தன்மை அது வேற. அந்த காலத்துல ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான உடல் தேவை, ஒரு உள்ள நலம், ஒரு உடல் நலம், ஒரு புலன் நலம், அந்த புலன்களுக்கான இன்பம், தேவை, சுகம், இது சார்ந்த ஒரு நிறைவான அறிவியல் தான். அந்த நிறைவான அறிவியலை கடந்து தான் யார், தனக்குள்ள நாம் எதுவா இருக்கோம், நம்மளுடைய உண்மை தன்மை என்ற அந்த ஒரு அறிவியலுக்குள்ள போகும்போதுதான் அந்த ஆன்மா என்ற ஒரு விஷயம் வருது. உயிர்த்தன்மை, ஆன்மா, இப்படி விஷயங்கள் உள்ள. அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம அறிவியலை பொதுவா ஒரு மெயினா முக்கியமா ஒரு 2 தன்மையா பிரிக்கலாம். மெட்டீரியலிஸ்டிக் சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். இதுக்கு நடுவுல ஒரு முக்கியமான ஒரு 3வது தன்மை வருது. அதாவது சைக்காலஜிக்கல் சயின்ஸ், உளவியல் அறிவியல், உளவியல் தன்மை. அதை நம்ம ஒரு அறிவியல்னு சொல்லலாம். அதாவது பொருள் தன்மை அறிவியல், உளவியல் சார்ந்த அறிவியல், ஆன்மா சார்ந்த அறிவியல், இப்படி ஒரு 3 தன்மையா நம்ம பிரிக்கலாம். இந்த தன்மையின் ஒரு பேர் ஆழமா தான் அந்த ஆன்மீக அறிவியலை பார்க்கிறோம். அதை கடந்து வந்த நம்மளுடைய பண்டைய ஞானிகள், அறிவியலாளர்கள் கூட சொல்லலாம், சித்தர்கள், நம்மளுடைய சாதாரண வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை என்ன, நம்ம உடல், புலன்கள், இல்ல உள்ளம், மனம் சார்ந்து இந்த உளவியல் உள்ளம் சார்ந்த தேவைகள் என்ன, அந்த தேவைகளுடைய இயக்கங்களுக்கு முக்கியமான கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றதுதான் நமக்கு ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க. அந்த தன்மையாதான் நம்மளுடைய சமயங்கள், ஒழுக்கங்கள், நம்மளுடைய நடைமுறைகள், நம்மளுடைய உணவு முறைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள், இதெல்லாம் அதனுடைய தன்மையிலிருந்து சொல்லப்பட்டது. அதாவது ஒரு ஆழ்ந்த ஒரு ஆன்ம அறிதலுக்கு இருந்து அவங்க கண்டு அடைந்தது ஒரு இயற்கையோடு, இயற்கையின் ஒரு பகுதி தான் நாம். இயற்கை இல்லைன்னா நாம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய ஆதி, நம்மளுடைய மூலமே இந்த இருத்தல், இந்த இயற்கை தான். இயற்கைன்றது இந்த எக்ஸிஸ்டன்ஸ், இந்த இருத்தல் தான். அந்த இருத்தலோடு இயைந்த ஒற்று போன ஒரு தன்மையில் இருப்பதுதான் அந்த அறிவியலின், அந்த அறிவு தேடலின் ஒரு சரியான ஒரு விடையா அவங்க கண்டடைந்தாங்க. அந்த கண்டடைந்ததின் விளைவாதான் அவங்க பல விஷயங்களை நமக்கு சொல்றாங்க. அது பொதுவா நம்மளுடைய உணவு முறைகளா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி உணவுகள், நமக்கு எந்த காலத்தில் எந்த மாதிரி உணவு எடுக்கணும், அதை எப்படி உண்ணணும், எந்தெந்த உணவுகள் எது எதற்கு நல்லது, எதற்கு ஒவ்வாதது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க உடல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வுகளுக்கு நமக்கு சொல்றாங்க. அதை கடந்து மனம், உள்ள ஒழுக்கம், உள்ளத்துக்கு மனதை செம்மையாக, மனதை ஒரு மேன்மையாக, மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அதுக்கான ஆய்வுகள் என்ன, அதற்கு தான் அவங்க பல விஷயங்கள். அது பொதுவா நமக்கு இன்றைய நிலைமையில நம்ம ஆன்மீகம்ன்றத பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு பக்தி தன்மையில கோயில்கள் சார்ந்த ஒரு பெரிய ஆன்மீக தன்மையில தான் நம்ம ஒட்டுமொத்த சமூகமும் போயிட்டு இருக்கு. நம்ம முக்கியமா நம்முடைய இந்திய சமூகம், உலகம் ஃபுல்லா இருக்கிற சமூகமா இருந்தாலும் நம்முடைய இந்திய சமூகத்தின் பெரும் பகுதி இந்த கோயில் சார்ந்த, பக்தி சார்ந்த, கடவுள் சார்ந்த, அப்படி சொல்வதை விட நம்பிக்கை சார்ந்த
ஒரு ஆன்மீக பாதையை தான் போறாங்க. அது எந்த அளவுக்கு சரியா முறையா அது போறாங்களா, அந்த அந்த நம்பிக்கை சார்ந்த ஒரு பக்தி தன்மைக்குள்ள அவங்க போகிற பயணம் ரொம்ப சரியா தவறான்றதெல்லாம் அது வேறு ஒரு ஆய்வுக்குரியது. நம்ம அஹ், அஹ், பாரம்பரியத்தில் நம்மளுடைய ஒரு நீண்ட ஆன்மீக ஆய்வின் விளைவாக அஹ், ஒரு ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு ஆன்மீக பயணம் அப்படின்றத, அஹ், அந்த பக்தி பயணம் அப்படின்றத நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக விஷயமா கொடுக்குறாங்க. அதுக்குள்ள இருக்கிற அறிவியல் விஷயம் என்ன? பொதுவா ஒரு கோயில்கள், நம்ம நம்ம இந்தியாவில் இருக்க கோயில்கள் பெரும் உலக புகழ்பெற்ற கோயில்கள். யாராலையும் இந்த மாதிரி வடிவமைக்க முடியாது, இந்த மாதிரி கட்ட முடியாதுன்ற அளவுக்கு ஒரு கட்டிட தன்மையின் ஒரு உச்சத்தை தொட்ட அந்த கோயில்கள். அது பாத்தீங்கன்னா அது ஆன்மீக அடிப்படையில் இயங்குற விஷயம் தான். ஆன்மீகத்தின் ஒரு நீட்சி தான் அந்த கோயில், அந்த கோயில்கள், அந்த வழிபாடுகள். அதற்குள்ள இருக்கிற அறிவியல் விஷயம், அந்த கோயிலுடைய தன்மைகள், அது கட்டப்பட்ட முறைகள், அது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை தன்மையோடு அந்த ஒட்டுமொத்த இருத்தல். அதாவது நம்ம இருத்தலில் நம்மளை அதிகமா பாதிக்கக்கூடியது எதுனா நமக்கு எல்லாருமே தெரியும், சூரியன், சந்திரன். அது கடந்த சில கோள்கள், டோட்டல் எக்ஸிஸ்டன்ஸ், அந்த அஹ், 5 பூதங்களும், ஐம்பூதங்கள், இதுக்கு உட்பட்டு தான் நம்மளுடைய வாழ்வியல் பயணம் இருக்கு. இந்த ஐம்பூதங்கள், இந்த மொத்த இருப்புமே, ஐம்பூதங்கள் கடந்த மொத்த, அதுக்கு உட்பட்ட மொத்த இருப்பு, அந்த இருப்பிற்கு, அந்த இருப்பிலிருந்து உருவான நம்ம நம்ம அந்த மனித உயிர்கள், மொத்த எல்லா விஷயங்களுமே அதற்கு ஒத்து போகும்போது தான், அந்த இயைந்து போகும்போது தான் அந்த வாழ்வியல் ஒரு செம்மையான ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையா இருக்கு. அந்த வகையில இந்த இந்த கோயிலினுடைய கட்டுமான தன்மைகள், அதனுடைய செயல்பாடுகள், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு அறிவியல் தன்மையோடு ஒத்து போயிடும். அந்த இயற்கை, அந்த இருப்பினுடைய அந்த எனர்ஜி, அந்த சக்தி தன்மை ஓரளவுக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு சாமானிய இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு அதிக தன்மையில இருக்கும். அந்த தன்மையில தான் அவங்க அந்த கோயில் விஷயங்கள், அந்த அறிவியல் தன்மையில தான் அதை நம்ம கட்டுறாங்க. அது அந்த காலத்துக்கு அந்த 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 தன்மை நமக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த மக்கள் நாகரிகம், அந்த சமுதாயத்துக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு தேவையா இருந்தது. அதனால நம்ம அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். அந்த அந்த மாதிரி கோயில்கள் அந்த ஒரு காரணிக்காக அந்த நேரத்துல உருவாக்கப்பட்டது. பட் அது உண்மையிலேயே நமக்கு எந்த அளவுக்கு பயன்படுது, அதை நம்ம ரொம்ப சரியா புரிஞ்சு பயன்படுத்துறோமா, இல்ல அதை ஒரு அறிவியல் தன்மையில பார்க்காம முழுக்க முழுக்க ஒரு உளவியல் தன்மையா, மனம் சார்ந்த தன்மையா அதுக்கு அணுகிறோமா அப்படின்றது ஒரு ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு கோயில்ன்றது அதன் அடிப்படை அந்த இயற்கை, ஒரு அமைதி, ஒரு ஒரு சுத்தமான மேன்மையான ஒரு தன்மையா இருக்கிற ஒரு இடமா தான் நம்ம பார்க்கிறோம். இன்றைய சூழ்நிலையில நமக்கு பார்க்கிறோம், கோயிலுக்கு பெரும் கூட்டமா மக்கள் கூட்டங்கள் ஏறக்குறைய, அதாவது அந்த ஆன்மீக தன்மையே, அதனுடைய தொடக்கமே ஒரு அமைதி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிதானம் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் அது தொடங்குது. இந்த பயணமே அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த ஒரு அமைதி, அந்த ஒரு நிதானம், அந்த மகிழ்ச்சி தன்மையோடு நம்மளுடைய வழிபாட்டு தன்மை இருக்கா அப்படின்றத ஒரு ஒரு கேள்விக்குறியாதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த அறிவியலினுடைய அந்த ஆன்மீக பின்புலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த அறிவியல் பயன்பாட்டை சரியா பயன்படுத்துறோமா? அப்படி நம்ம சரியா பயன்படுத்தலைன்னா அந்த அறிவியலே ஒரு பயனற்றதா ஆயிடுது. நம்மளுடைய அந்த ஒரு கோயில்கள், அந்த வழிபாட்டு முறைகள், அதை நம்ம உருவாக்கப்பட்ட என்ன காரணத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த உருவாக்க தன்மையோடு, அதனுடைய பயன்பாட்டோடு நம்ம அதை பயன்படுத்துறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அப்படி பயன்படுத்த முடியாத ஒரு தன்மையில நம்மளை பார்க்கிறோம். ஒரு 100, 200 வருஷத்துங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஒழுக்கம், ஒரு சமூகம், ஒரு ஒரு அமைதியான, ஒரு நேர்மறையான, ஒரு நேர்மையான சமூகம் இன்னைக்கு இருக்கான்றதுனா ஒரு கேள்விக்குறி.
அப்போ அப்போ அன்றைய சமூகத்துல அதனுடைய அந்த ஒழுக்கமற்ற தன்மைன்றது ரொம்ப ஒரு மலிந்து ஒரு குறைவா இருக்கலாம். பட் இன்றைய சமூகத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு ஒரு பெரிய மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கு. அந்த வழிபாட்டு முறைகளும் அந்த தலங்களுக்கு இருக்கிற அந்த பொதுவா நம்மளுடைய உணவு கூட நம்ம சாப்பிடுற உணவுகள் அதுல எவ்வளவு கலப்படம் இருக்கு. ஒரு 50-100 வருஷம் நமக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட உணவுகள் நம்மளுடைய ஒரு நல்ல உணவு தான் நம்ம சாப்பிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கு அப்படி இருக்கானா இல்ல. அது இல்லாம எந்த பொருளை எடுத்தாலும் நம்ம கோயில்கள்ல பயன்படுத்துற பொருளே ஒரு எவ்வளவோ ஒரு எண்ணெயை எடுத்தாலும் சரி, இல்ல சாதாரண ஒரு அஹ், அது நம்ம வழிபாட்டுக்கு அந்த ஒளி தீபம் ஏற்றுறதுக்கு நம்ம பயன்படுத்துற பொருள்களா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம உணவுகளா இருந்தாலும் சரி, இல்ல அதனுடைய ஒரு சுற்றுச்சூழலா இருந்தாலும் சரி, அந்த முற்பட்ட காலத்துல இருந்த மாதிரி அதனுடைய எந்த பயனுக்காக அது இருந்ததோ அந்த தன்மையோட இப்ப இருக்கான்னா அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஒரு வகையில அது நம்ம இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது அங்க அறிவியலினுடைய தன்மையே எந்த காரணத்துக்காக அறிவியல் தன்மைக்காக உருவாக்குனாங்களோ அந்த தன்மையே ஒரு பயனற்ற தன்மையாயிடுது. அப்படி இருக்கும்போது அங்கதான் நம்மளுடைய தெளிந்த அறிவுன்றது அங்கதான் நம்ம பயன்படுத்தணும். அதாவது நவீன காலத்துக்கு அந்த காலத்துல நமக்கு உடல் மன தேவைக்கு என்ன உருவாக்குனாங்களோ இந்த நவீன தன்மைக்குள்ள அதனுடைய வடிவங்கள் மாறி மாறி போயிருக்கு. அதை நம்ம இந்த முறை மூலமா தான் அந்த பண்டைய முறைகள் மூலமா மட்டுமே தான் அதை நம்ம அடைய முடியும்னு நினைக்கிறது வெறும் ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்க தவிர ஒரு அறிவியல் சார்ந்த விஷயமா அது இல்லை. ஸோ அந்த வகையில நம்ம ஒரு ஆன்மீகத்தை அதனுடைய அறிவியல் தன்மைய நம்ம எந்த கேள்வியும் எழுப்பாம அதுக்கு எந்த ஒரு ஆய்வும் இல்லாம ஒரு கண்மூடித்தனமா வெறும் நம்பிக்கை தன்மையில அதை கடந்து ஒரு தீவிர சுயநலவாத தன்மைக்குள்ள, அதாவது ஒரு உள்பயணம் என்ற ஒரு விஷயம் மறுக்கப்பட்டு தன் தேவை தன்னுடைய சுயம் சார்ந்த ஒரு ஒரு விஷயமா அந்த ஆன்மீக வழிபாட்டு முறைகளையோ அந்த பக்தி விஷயங்களையோ அதை பயன்படுத்துகிறவங்களும் அதை மக்களுக்காக உருவாக்குனவங்களும் சரி, இல்ல மக்கள் முன்னாடி அதை வைக்கிறவங்களும் சரி, இல்ல போகிற நாமும் சரி, அந்த சரியான காரணத்துக்காக அதை பயன்படுத்துறோமான்னா அது ஒரு கேள்வியா தான் இருக்கு. அந்த இடத்துல அறிவியல் ஏறக்குறைய தோல்வி அடைந்ததுன்னு தான் சொல்லலாம். இன்றைய காலத்துல நிஜமாய் உருவாக்கப்பட்ட அந்த நம்மளுடைய முன்னோர்களால் ஞானிகளால் உருவாக்கப்பட்ட எந்த பயன்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட இந்த அறிவியல் விஷயங்கள் அதே தன்மையோடு இன்னைக்கு இருக்குதா அப்படின்னா ஒரு அந்த கேள்விக்கு நம்ம இல்லைன்னு தான் சொல்றோம். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற அந்த சமூகம் ஒரு ஏறக்குறைய ஒரு ஒழுக்கத்திலிருந்து ஒரு மாறுபட்ட ஒரு தீவிர சுயநல சமூகம், பொருள்வாத சமூகம், பெரிய பொருள் வேட்கையோட இருக்கிற ஒரு சமூகமா ஒரு தீவிர சுயநலம் சார்ந்த ஒரு சமூகமா மாறும்போது அந்த பயன்பாட்டு விஷயங்களும் அதனுடைய தன்மைகளும் ஒரு பயனற்ற தன்மையா மாறுது. அந்த இடத்தினுடைய இருக்கிற ஒரு புனித தன்மை மேன்மை தன்மையே மாற்றம் வருது. அந்த இடத்துலதான் கேள்விகள் வருது. நம்ம சமீப காலமா அந்த கடவுள் மறுப்பு விஷயங்களும் இதன் அடிப்படையில தான் வருது. இந்த அணுகுமுறைகள் இருக்கிற தவறுகள் தான் இந்த மாதிரி ஒரு கேள்வியை இந்த மாதிரி ஒரு விஷயங்களை உள்ள கொண்டு வருது. ஸோ அந்த வகையில பார்க்க போனா நம்ம இந்த ஆன்மீகத்திலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த அறிவியல் பொருள் சார்ந்த அறிவியல் அதை நம்ம கடைபிடிக்கிற அந்த தன்மைக்குள்ள இருக்கிற சரி தவறுகளை நம்ம ஒரு மறு ஆய்வு உட்பட்டு ஒரு மறு ஆராய்ச்சிக்கு உட்பட்டு ஒரு அறிவுபூர்வமா அதை நம்ம அணுகி அதுல இருக்கிற சரி தவறுகள் அதை நம்ம சரியா உணர்ந்து அதை நம்ம கரெக்டா ரொம்ப சரியா பயன்படுத்துறோமா இல்ல நம்ம அந்த பயன்பாட்டை தவறாக தன் சுயத்தன்மைக்காக அதை நம்ம மாற்றி எதிர்ப்பதமா பயன்படுத்துறோமா, அதாவது ஒரு பொதுத்தன்மைக்காக ஒரு வாழ்வியல் ஒரு செம்மைக்காக இருக்கிற அந்த விஷயம் அதை மாறி தன்னுடைய சுயத்தன்மைக்காகவும் ஒரு தவறாத விஷயத்துக்காகவும் பயன்படுத்துறோமா அப்படின்றத நம்ம கவனத்தில் கொண்டு அந்த அறிவியலை நம்ம ஒரு அறிவுபூர்வமா ஒரு அணுகணும். நம்பிக்கை என்ற ஒரு விஷயங்கள் பொதுவா இன்றைய அந்த அறிவியல் பூர்வமான அந்த விஷயங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில தான் இயங்குது. பிளஸ் தன்னுடைய சுய தேவைகள் எனக்கு இது வேணும் இது வேணாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் இயங்குது. அதுவே ஒரு
ஒரு மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும். அந்த வழிபாட்டு முறைகளையும், அந்த கோயில்களையும், தெய்வங்களையும், அந்த வழிபாட்டு ஒழுங்குமுறைகளையும் நம்ம எந்த விஷயத்துக்காக பயன்படுத்துறோம், அது எதற்காக உருவாக்கப்பட்டது, ஆனா நம்ம பயன்படுத்துற தன்மை அதுக்குதான் இருக்கா அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னும் போது அதை ஒரு மறு ஆய்வுக்கு உட்படுத்தி அது தேவைன்னா பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இன்றைய கால அறிவியல் தன்மைக்கு ஏற்ப நம்ம அந்த விஷயங்களை நம்ம கை கொள்ளணும். நம்ம அந்த பண்டைய விஷயங்களை தான் நம்ம தீவிரமா ஃபாலோ பண்ணணும் இல்லாம அந்த பண்டைய விஷயங்கள் என்ன சொல்ல வருது, பொதுவா என்ன, நம்மளுடைய உடல் நலம், உணவு நலம், உடல் நலம், மனநலம், நேரடியா இதுதான். அதாவது இந்த ஆன்மீக விஷயங்களினுடைய ஒரு வெளித்தன்மை, ஒரு பொருள் சார்ந்த மெட்டீரியல் தன்மை என்ன நேரடியா சொல்ல வருதுன்னா, நம்மளுடைய உடல் நலம், நம்மளுடைய மனநலம், இது ரெண்ட பத்தி தான் நேரடியா சொல்ல வருது. இதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆன்மீக பின்புலத்துல இருக்கிற மதம் சார்ந்த ஒரு ஒரு நிறைய இருக்கிற எல்லா விஷயங்களும், அந்த நம்ம கடைபிடிக்கிற எல்லா விஷயங்களும் இந்த ஒரு விஷயங்களை நோக்கி தான், இந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான். அப்படின்றப்ப நம்ம நேரடியா நம்மளுடைய உடல் நலம் சார்ந்து, மனநலம் சார்ந்து நம்ம நேரடியா கவனம் செலுத்தும் போது இன்றைய அறிவியல் தன்மையை அதை நமக்கு சரியா நம்ம பயன்படுத்தும் போது இது சுலபமான வழிகளில் கூட நம்ம இதை ஈஸியா. அறிவியல் வளர்ச்சின்றது எதுக்கு, நமக்கு சுலபமா எல்லா விஷயங்களும் கிடைக்கிறது. காலத்துல கூட அந்த கோயில்களும் வேறு வேறு விஷயங்களும் எதுக்கு நம்ம உருவாக்கப்பட்டது, நம்ம எங்கேயோ தேடி போய் எங்கேயோ அதை கிடைக்கிறதுக்கு பதிலாக நமக்கு சுலபமா நமக்கு கிடைக்கணும், நேரடியா அது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயங்கள் உருவாக்கப்பட்டது. அதே போலதான் இன்றைய அறிவியல் வளர்ச்சியில நம்மளுடைய உடல் மனம் நலம் சார்ந்த எந்த விஷயங்கள் சுலபமா கிடைக்குதோ அந்த விஷயங்களை நம்ம அந்த விஷயத்தின் வழியாக அதை கைகொள்வதன் மூலம் நம்ம அந்த நேரடி விஷயங்களை உள்ள போகலாம். அதை சார்ந்து அதை தாண்டி நம்ம இன்னொரு தளம் என்பது நம்ம பொருள் தன்மை மெட்டீரியல் தளம். இந்த ஆன்மீகம் என்பது மெட்டீரியலா எப்படி நம்ம பயன்பாட்டுக்கு வந்தது, அதனுடைய பயன்பாட்டு தளம் கலந்து உளவியலா சைக்காலஜிக்கலா அந்த ஆன்மீக தன்மைன்றது எப்படி இயங்குது அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயமா. இன்னும் நேரடியா சொல்ல போனா நம்ம இந்த மெட்டீரியல் விஷயம் ஒண்ணு இருந்தாலும், ஏன்னா இன்னைக்கு அது ரொம்ப சுலபமா கிடைக்குது. எப்படி மனதை நலமோடு வச்சுக்கணும், உடலை நலமோடு வச்சுக்கணுன்றதுக்கு நம்ம மொபைல்லயே இன்னைக்கு கைக்குள்ள போய் தட்டினா எல்லா விஷயமும் வந்துடும். அந்த காலம் மாதிரி அவங்க பெரியவங்க உருவாக்கி வச்சு அதை நம்ம ஃபாலோ பண்ணி போகணும்னு அவசியமே இல்லை. நம்ம கைக்குள்ளேயே நம்ம மனநலத்தோட உடல் நலத்தோட எப்படி வாழணுன்ற ஒரு விஷயங்கள் கைக்கு அடக்கமாகவே கிடைக்குது. அதை தாண்டி முக்கியமா அந்த மனநலம் உளவியல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா, இதுதான் நிறைய அந்த உடல் தன்மைக்கா ஏற்படுற நலமும் இல்ல ஆபத்துமே அதனுடைய மூலம் இந்த உளவியல் தன்மை. நம்முடைய சிந்தனை, எண்ணங்கள், மனத்தன்மையின் இயக்கத்துக்கு ஏற்றாற்போல் தான் நம்மளுடைய உடல் தன்மை, நம்மளுடைய சுத்தி இருக்கிற எல்லா தன்மைகளும், நம்மளுடைய உறவுகள், பொருளாதாரம், வேற எந்த விஷயமா இருந்தாலும் இது எல்லாத்துக்குமான ஒரு இம்மீடியட்டா உடனடியான ஒரு தன்மைன்றது நம்முடைய உளவியல் தான். உளவியல்ன்றது நம்முடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்ம எப்படி ஒரு விஷயத்தை அணுகிறோம். அப்ப நம்ம இந்த பொருள் அந்த மெட்டீரியலிஸ்ட தாண்டி நம்ம உளவியல் தன்மைக்குள்ள நம்மளுடைய கவனத்தை அதை நம்ம சரி பண்ணும் போது நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், அந்த சார்ந்த செயல்களை நம்ம சரி பண்ணும் போது நம்மளுடைய மெட்டீரியல் விஷயங்கள் தானா மாறுது. இப்ப இதுதான் நம்ம முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம மெட்டீரியல், நம்ம உடல் சார்ந்து, நம்ம பொருள் தேவை மற்ற விஷயங்கள் சார்ந்து இயங்குற விஷயங்கள் நம்மளுடைய மனநிலை உளவியல் தன்மையின் அடிப்படையில தான் இயங்குது. நம்மளுடைய உளவியல் தன்மையை நம்ம சரிப்படுத்துவதன் மூலம் ஆன்மீகத்திற்கு இருந்து கொடுக்கப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது நம்ம சாதாரண வழிபாட்டு முறையை கடைபிடிச்சாலும், இல்ல நம்ம ஒரு ஆன்மீக தேடுதலில் இருந்தாலும், இல்ல சில மந்திரங்களை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறதா இருந்தாலும் சரி, இல்ல வேறு என்ன ஒரு வழிபாட்டு ஒரு ஆன்மீக பயணமா இருந்தாலும் சரி, அது தொடங்குற இடம்
அந்த அந்த மூலம் என்பது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய மனம் தான். அந்த வகையில நம்ம நேரடியா நம்ம மனம் வழியா நம்ம அதை அணுகும் போது அந்த அந்த மனதினுடைய ஆரோக்கிய தன்மைக்கு ஏத்தாப்போல் நம்முடைய வெளிப்புற தன்மைகள் ஒரு ஆரோக்கிய தன்மைக்குள்ள வரும். ஸோ இப்படி ஒண்ணு வந்து மெட்டீரியல் சார்ந்த ஒரு அறிவியல், மனம் உளவியல் சார்ந்த ஒரு அறிவியல். இந்த ஒரு தளம் தான் ஆன்மீகம் வந்து நமக்கு இத்தனை காலமா நம்ம கொடுத்த எல்லா மதம் சார்ந்த இல்ல ஆன்மீகம் சார்ந்தோ இல்ல அது சார்ந்த எத்தனையோ ஒரு மெட்டீரியலிஸ்ட், எத்தனையோ ஒரு ஆய்வுகள் எல்லாமே இந்த தளத்துலதான் இயங்குது. இதை கடந்து இன்னொரு தளம் என்பதுதான் நேரடியா ஆன்மீகம், ஆன்மான்றது நம்முடைய உயிர்த்தன்மை, நம்மளுடைய ஆன்மா. இதைதான் நம்ம வந்து ஒரு கடவுள் தன்மை அப்படின்ற ஒரு வேற ஒரு டைமென்ஷன்லையும் பார்க்கிறோம். நம்ம ரொம்ப எளிமையா சொல்றதுன்னா நம்மளுடைய உயிர்த்தன்மை, நம்மளுடைய ஆன்ம தன்மை, அதனுடைய இயக்கம் எப்படி இருக்கு, மனம் உடல் கடந்து மனம் கடந்து நம்ம ஆன்மாவுடைய இயக்கம், அதனுடைய கூறு என்ன, அது எந்த தன்மையில இயங்குது, அதனுடைய வெவ்வேறு தலங்கள் என்ன அப்படின்ற ஒரு முக்கியமான ரொம்ப அதிமுக்கியமான விஷயம் வருது. பட் பொதுவா நம்ம சொல்ல போனா இந்த விஷயத்துக்குள்ள நம்ம வந்து நம்ம ரொம்ப தீவிர கவனம் செலுத்த வேண்டிய தேவை எல்லாருக்குமே இல்லை. அந்த தீவிரமா போகணும் அப்படின்ற தேவை, ஒரு உந்துதல் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆன்மா இயங்குகிற தலங்களை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு தீவிரமா அணுகணும்னு அவசியம் இல்லை, தேவை இல்லாத பட்சத்தில். ஏன்னா இன்றைய அறிவியலும் ஏறக்குறைய இந்த ஆன்மா விஷயத்துக்குள்ள ரொம்ப நெருங்கி வரல. இப்போ சமீப காலமா மேற்குலகமும் இந்த விஷயத்துல ஒரு 20-30 வருஷமா தான் இந்த ஆய்வுக்குள்ள உள்ள வராங்க. இந்த கடவுள் தன்மை என்பது என்ன, பொதுவா நம்ம பயன்படுத்துற கான்சியஸ்னஸ், இந்த கான்சியஸ்னஸ அடிப்படை கொண்டுதான் நம்ம மனம் உடல் இந்த உலக இருப்பு மொத்த இருப்புமே இயங்குது. அந்த கான்சியஸ்னஸ்னுடைய ஆய்வு இப்ப ரொம்ப சமீப காலமா தான் தொடங்கியிருக்கு. மேற்குலகம் இத ரொம்ப மெல்லமா தான் அணுகி உள்ள வராங்க, ஒரு சந்தேகத்தன்மையோட தான் வராங்க. அங்கேயும் நிறைய பேர் அங்க இருக்கிற ஆன்மீக விஷயங்களும் சரி, நம்மளுடைய இந்தியாவிலிருந்து அவங்க உலகம் எடுத்துக்கொண்ட அந்த ஆன்மீக ஆய்வு விஷயங்களை ரொம்ப ஆழமான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அவங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வருது. அந்த புரிதலின் தன்மையில அந்த அனுபவங்கள் நம்மளுடைய ஒரு மெடிடேஷனோ, ஒரு தவங்களோ, ஒரு ஆழ்ந்த ஒரு ஞான மார்க்க தன்மையோ, இல்ல ஒரு பக்தி தன்மையோ, அதனுக்குள்ள வந்து அவங்க ஒரு பயிற்சியா உள்ள போகும்போது அதனால் விளைகிற ஒரு பயன், அதாவது நம்மளுடைய உடல் மனம் ஒரு அமைதியான ஒரு சாந்த தன்மையில நாம் யாரா இருக்கோம், நாம் ஒரு கான்சியஸா இருக்கோம். அந்த கான்சியஸ்னுடைய அடிப்படை அந்த தன்மையின் மூலமா தான் எல்லா இயக்கங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த கான்சியஸ்னஸ் இல்லைன்னா, அந்த உயிர்த்தன்மை இல்லைன்னா, அந்த ஆன்மா இல்லைன்னா நம்ம எதையுமே உணர முடியாது, எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. எல்லாத்துக்குமான அடிப்படை அதுதான். அப்ப அந்த அடிப்படையை பத்தி நம்ம அதனுடைய ஆய்வை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த கான்சியஸ்னுடைய இயக்கத்தன்மையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்ற ஒரு ஆய்வு ரொம்ப சமீபத்தை மேற்குலகம் வந்து ரொம்ப சமீபமா தான் உள்ள போறாங்க. அவங்களுடைய டைமென்ஷன் வேற ஒரு பார்வையா இருக்கும். தீவிர அறிவியல் தன்மை வந்து அத நம்மளுடைய ஞானிகள் சித்தர்கள் அணுகிற மாதிரி இல்லாம அது ஒரு வேற ஒரு தன்மையில அவங்க அணுகுறாங்க. அப்படிதான் அணுகுவாங்க. அதை அப்படி அணுகிறது தான் அதுவும் ஒரு ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நமக்கு வந்து வேறு ஒரு விஷயங்கள் புலப்படும். இந்த ஒட்டுமொத்த இந்த எக்ஸிஸ்டன்ஸும் இந்த பிரபஞ்சமும் அந்த இயக்கம் எதன் அடிப்படையில இயங்குது, அதனுடைய மூலம் என்ன, அதனுடைய ஆதி என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன, அதனுடைய தலங்கள் என்ன. நம்ம வேதங்கள்ல நம்ம நிறைய பழைய வேதங்களா இருந்தாலும் சரி, இல்ல உபநிடதங்களா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுடைய ஞானிகள் நம்ம நிறைய பேர் வள்ளலார்லாம் அந்த ஆன்மா இயங்குனுடைய பல்வேறு தளத்தை பத்தி அவர் ரொம்ப ஆழமா பேசுறாரு. அதை நம்ம வந்து வெறும் எண்ணங்கள் சிந்தனைகள் மூலமா அதை அணுகுனா நமக்கு நிறைய கற்பனைக்குள்ளதான் போவோம், நிறைய கதைகள், அது பெரும் ஆபத்துல தான் போய் முடியும். அந்த ஆன்மா இயங்குகிற தன்மையை நம்ம வந்து
ஒரு ஆய்வா பார்த்தா அது வேற விஷயம். வெறும் எண்ணங்கள் வழியா அதை சிந்தனை வழியா அதை பார்க்கும்போது நமக்கு வேறு வேறு கற்பனைகள் வளர்ந்து அது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தோட போகும். பிளஸ் நம்ம வெறும் கதைகள், அது சார்ந்த கதைகள்லயே தான் நம்ம இருப்போமே தவிர அந்த ஆய்வுக்குள்ளேயோ அந்த ஆய்வு பயணத்தையோ நம்ம உள்ள போறதில்லை. அதனாலதான் நம்ம வந்து அந்த விஷயத்துக்குள்ள நம்ம கண்டிப்பா போகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றோம். இப்போ நம்மளுடைய மன இயக்கங்கள், சிந்தனைகள் ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள்ள, ஒரு நிதானத்துக்குள்ள, அது வந்து ஒரு ஒரு புலிஸ் ஒரு ஸ்டாப், ஒரு நிற்றலுக்குள்ள அது நிற்கும் போதுதான் நம்மளுடைய உண்மையான இயல்பு நமக்கு தெரிய வரும். அந்த ஒரு பயணம் தான் ஒரு பெரிய ஒரு ஆன்மீக பயணம். அது நம்ம வந்து அந்த பயணத்துக்குள்ள போயிட்டா அந்த பயணத்துக்கு முற்பட்ட பயணம் தான் ஒரு முக்கியமான பயணமா இருக்கு. மனதை உளவியலை வச்சு நம்ம செய்யற பயணம் தான் ஒரு முக்கியமான பயணமா இருக்கு. ஆன்ம பயணம்ன்றது அதனுடைய விளைவு தான். அதற்கு அப்புறம் கான்சியஸ் வந்து இந்த பிரபஞ்சத்தில் எந்தெந்த தளத்துல இயங்குது, எந்த மாதிரி இயங்குது அப்படின்றது ஒரு பெரிய வேறு ஒரு தளம். அதுவும் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு அறிவியல் தான். அந்த தளத்துக்குள்ளேயும் இன்றைய அறிவியல் மெல்ல போகுது. அது விடைகள் நமக்கு எப்போ வரும், எந்த சமயத்துல வரும், எப்போ அதனுடைய முழுமை அடையும்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த கான்சியஸ்னஸ், இந்த உயிர்த்தன்மை, இந்த ஆன்மத்தன்மை, அதனுடைய இயக்கங்கள், அதனுடைய தளங்கள், அதனுடைய மூலம், அதனுடைய கூறுகள், டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றத இந்த இன்றைய அறிவியல் போகிற தன்மை, இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியினுடைய, மேற்குலக ஆராய்ச்சியினுடைய விடைகள் வந்து நமக்கு வேற ஒரு டைமென்ஷனை கொடுக்கும். அதை பத்தி நம்ம இப்போ ஒன்றும் பெருசா யோசிக்க முடியாது. அந்த வகையில நம்ம இன்றைய ஆன்மீக அறிவியல் அப்படின்ற தலைப்புல நம்ம முக்கியமா சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஆன்மா, அந்த ஆன்மீக அறிவியலினுடைய நீண்ட தொடர்ச்சியான தேடல், அதன் பயன்ன்றது நம்மளுடைய உடல் நலம், மனநலம். இதை சார்ந்து இயங்குறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். அந்த விஷயங்களை நம்ம நேரடியா அணுகணும். நம்ம சுத்தி சுத்தி வேறு விஷயங்களை அந்த ஒரு அறிவுபூர்வமா அதை பார்க்காம வேற ஏதோ ஒரு கற்பனை தன்மையோட நம்ம இன்றைய ஒரு ஆன்மீகம் அப்படின்னு சொல்ற ஒரு பக்தி தன்மையோ ஒரு நம்பிக்கை பாதையோ முழுக்க முழுக்க ஒரு கற்பனை தன்மையில தான் நம்ம அதை அணுகிறோம். அப்படி அணுகாம நேரடியா அறிவியல் பூர்வமா அதை அணுகினா அது நமக்கு சொல்லி அந்த அந்த நேரடியா அது நமக்கு சொல்ல வர விஷயங்கள் உடல் நலம், மனநலம். இது கடந்த ஒரு ஆன்ம இயங்கு தன்மை. அந்த தன்மைக்குள்ள நம்ம பெருசா அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம நேரடியா ஆன்மீக அறிவியல் நமக்கு சொல்ல வர்றது இந்த ஒட்டுமொத்த ஒரு நீண்ட ஒரு ஆன்மீக ஒரு ஒரு புதையல், ஒரு விஷயங்கள் நமக்கு நேரடியா சொல்ல வர விஷயங்கள் இதுதான். இயற்கையோடு ஒத்த வாழும்போது இந்த மொத்த இருப்பினுடைய ஒரு அங்கம் தான். இந்த இருப்பிலிருந்து நம்ம வந்து தனிப்பட்டவர் இல்லை. அப்படி ஒரு தனித்தன்மை, நாம் தனிப்பட்டவர் அப்படின்னு அப்படி ஒரு சிந்தனை, எண்ணம், அப்படி ஒரு போக்கு, அதுதான் நம்மளை வந்து ஒரு பெரிய கஷ்டத்துக்கும் ஆபத்துக்கும், அதுல இருந்து விலகி மெல்ல நம்ம உடலும் மனமும் இயற்கையோடு ஒரு ஒத்த தன்மைக்குள்ள போகும்போது நம்மளை அறியாமையோ அந்த தன்மையை கடந்து ஒரு ஆன்மீக தன்மைக்குள்ள நம்ம நுழையும். அதுக்கு எந்த ஒரு பெரும் முயற்சி தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகள் இந்த இயற்கையோடு ஒத்த வாழ்வு. அந்த ஒத்த வாழ்வுக்கு உடலும் மனமும் இந்த இருப்போடு இயைந்து அதற்கோடு இணைந்து இயங்குற ஒரு தன்மைக்குள்ள நம்ம போகும்போது அந்த தன்மைக்காக நம்ம என்னென்ன முயற்சிகள், இன்றைய அறிவியல் தளம், இன்றைய அறிவியல் முன்னேற்றம், இதை நம்ம எப்படி சரியா பயன்படுத்தி இந்த விஷயங்களை நம்ம உள்ள போய் இதை சரியா நம்ம கடந்து வரும்போது நம்ம ஒரு அழகான ஒரு ஆன்மீக தன்மைக்குள்ள நுழைகிறோம். ஸோ அதுதான் நம்ம இன்றைய சிந்தனையில ஆன்மீக அறிவியல சொல்ல வர்றது. அதனால நம்ம வந்து அது சரியான முறையில ஒரு அறிவுபூர்வமா அணுகி நம்மளுடைய உடல் மனநலம் அதை கடந்த ஒரு ஆன்மீக தன்மைக்குள்ள நம்ம போகணும். இதுதான் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆன்மீக அறிவியல் பின்புலம் நமக்கு சொல்ல வந்தது. இதுதான் நம்முடைய முன்னோர்களும் ஞானிகளும் நமக்காக உருவாக்கி வச்ச ஒரு பெரிய ஆன்மீக பொக்கிஷம்ன்றது இந்த விஷயத்தை தான் சொல்றது.
இதை நோக்கி நம்ம அறிவுபூர்வமா அணுகணும் அப்படின்றதுதான் இன்றைய சிந்தனையில, இன்றைய ஆன்மீக சிந்தனையில நம்ம சொல்ல வரோம். இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகளோ ஏதாவது சிந்தனைகளோ இருந்தா நம்ம சொல்லலாம். பாலா. இருக்கேன் சார். தேங்க்யூ சோ மச். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கு. சோ முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி. இப்ப நம்ம எல்லாமே முடிவு பண்ணது சேனரா மணி பாக்ஸ் இருக்காங்க தான் ஸ்டார்டிங்ல இருந்து. இப்ப தற்ப வினோத் எடுத்தங்காட்டி சேனலுக்கே